லைலா காலேஜ் இதுல ஏரியில தான் அந்த அப்படி வழியே தான் வரும். இல்ல இப்போ வள்ளுவர் கோட்டம் லைலா அப்போ நம்ம என்ன எல்லாத்தையும் நம்ம இழந்து 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 பிற்காலத்துல நம் சந்ததியினர்கள் எப்படி வாழ்வாங்க? அந்த கவலை எங்களுக்கு இருக்கு, அந்த அக்கறை எங்களுக்கு இருக்கு, வேற யாருக்குமே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. அதனால்தான் உணர்வுபூர்வமா எது செஞ்சாலும் உணர்வுபூர்வமா செய்யறோம். இந்த பள்ளிக்கரணை காப்பாற்றணும்னு 23 ஆண்டுகளுக்கு முன்பு எதுக்கே நாங்க செய்யணும்? அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அது எப்படியா இருக்கத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் தான் இதான செஞ்சுட்டு இருக்கிறோம். கேரளா கர்நாடகாவில் மேகதாது அணை காவிரி குறுக்க தடுத்து மேகதாது அணை கட்டினாங்கன்னா பாதிப்பு எவ்வளவு? இதெல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இது கடமையா பாக்குறோம். இது விளம்பரத்துக்கோ அது அரசியலுக்காகலாம் இல்ல ஓட்டுக்காக நிச்சயமா கிடையாது. நிச்சயமா கிடையாது. இப்ப இருக்கிற அரசு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இப்ப இருக்கிற டிவிகே அரசு முதல் ஏரியை காணும். லைலா காலேஜ் இதுல ஏரியில தான் அந்த அப்படி வழியே தான் வரும். இல்ல இப்போ வள்ளுவர் கோட்டம் லைலா. அப்போ நம்ம என்ன எல்லாத்தையும் நம்ம இழந்து 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 பிற்காலத்துல நம் சந்ததியினர்கள் எப்படி வாழ்வாங்க? அந்த கவலை எங்களுக்கு இருக்கு, அந்த அக்கறை எங்களுக்கு இருக்கு, வேற யாருக்குமே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. அதனால்தான் உணர்வுபூர்வமா எது செஞ்சாலும் உணர்வுபூர்வமா செய்யறோம். இந்த பள்ளிக்கரணை காப்பாற்றணும்னு 23 ஆண்டுகளுக்கு முன்பு எதுக்கே நாங்க செய்யணும்? அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அது எப்படியா இருக்கத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் தான் இதான செஞ்சுட்டு இருக்கிறோம். கேரளா கர்நாடகாவில் மேகதாது அணை காவிரி குறுக்க தடுத்து மேகதாது அணை கட்டினாங்கன்னா பாதிப்பு எவ்வளவு? இதெல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இது கடமையா பாக்குறோம். இது விளம்பரத்துக்கோ அது அரசியலுக்காகலாம் இல்ல ஓட்டுக்காக நிச்சயமா கிடையாது. நிச்சயமா கிடையாது. இப்ப இருக்கிற அரசு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இப்ப இருக்கிற டிவிகே அரசு முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட வேண்டும். தலையிட்டு இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும். அதுல கேட்கறது என்ன, பாதுகாக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறோம். அதுல நோட்டிஃபை பண்ணுங்க, வரையறை செய்து நோட்டிஃபை பண்ணுங்க. அந்த நோட்டிபிகேஷன் கைட்லைன்ஸ் ஒன்னு இருக்கும். அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் ஒரு நாளைக்கு 5000 டன் குப்பைகளை கொட்டுறாங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான, அதாவது அந்த திடக்கழிவு ரா சூவேஜ் நம்ம டிச்சில் இல்ல, அது எல்லாமே நேரடியாக அதுல கொட்டுறாங்க. மெட்ரோ வாட்டர்ல ஆலந்தூருடைய குப்பை, பெருங்குடி குப்பை, எல்லா குப்பையும் அங்கதான் நேரடியாக கொட்டி அதுல எரிக்கிறது வேற. அரசாங்கம் நோட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன். நோட்டிஃபை பண்ணி வரையறை செய்து அந்த எல்லைகள்லாம் காம்பவுண்ட்லாம் கட்ட முடியாது. சார் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ஹைட்ராலஜி சிஸ்டம் இருக்கு. ஈகாலஜி, ஹைட்ராலஜி, பயோடைவர்சிட்டி சிஸ்டம்னா அங்க இருந்து தண்ணி இப்படி வரும், அங்க இருந்து இங்க வரும், இங்க இருந்து இப்படி போவோம். அதுக்கு காம்பவுண்ட்லாம் கட்ட முடியாது. அந்த தண்ணி நேச்சுரலா வரணும். நேச்சுரலா வந்தாதான் அது ஃப்ளோ இருக்கும். இந்த வடிகால் மட்டும் இல்ல, பள்ளிக்கரணை வடிகால் மட்டும் இல்ல, இது மிகப்பெரிய சென்னைக்கு ஆக்விஃபயர். ஆக்விஃபயர்னா தண்ணியில அடியில இருந்து 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 ஒன்னு கடல் நீர் வந்து உள்ள வராம பாத்துக்கும். பள்ளிக்கரணை மட்டும் இல்லைன்னா ஒட்டுமொத்தம் அந்த தாம்பரம், பல்லாவரம், கோயம்பேட்டை அந்த எல்லா பகுதியிலும் இன்னைக்கு உப்பு நீர் இன்னும் மோசமா இருக்கும். கார்பன் சிங்க். அது எவ்வளவு இப்ப கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மானாக்சைடு நம்ம சுவாசிக்க நம்ம வெளியில விடுறோம்ல, அதெல்லாம் எல்லாமே அது அப்சர்வ் பண்ணும். கார்ல, ஆட்டோமொபைல்ல வர்றது எல்லாமே இதனால்தான் வந்து குளோபல் வார்மிங் இருக்கு. கிரீன் ஹவுஸ் கேசஸ் இதெல்லாம் இதை எல்லாமே அப்சர்வ் பண்ணும். எவ்வளவு பெரிய ஒரு தன்மை உள்ளது. இத பத்தி புரிதல் இல்ல. அதான் எனக்கு பிரச்சனை. அது கஷ்டமா இருக்கு. இளையோர்களே, ஒரு ஆட்சி மாற்றத்தையே நீங்க கொண்டு வந்தீங்க சோசியல் மீடியா மூலமா. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை, இதனுடைய நன்மைகள், இதனுடைய பிரச்சனைகள், இது எப்படி பாதிக்கும்னு ரீல்ஸ் போடுங்க, பதிவு போடுங்க, நேரா பள்ளிக்கரணைக்கு போங்க, அத பாருங்க. பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ், அந்த பேர்ட்ஸ் படம் எடுத்து போடுங்க. ஃப்ளோரா, ஃபோனா, அதெல்லாம் பண்ணுங்க. குப்பையை எரிக்கிறாங்க, அதை எடுத்துட்டு போடுங்க, ரீல்ஸ போடுங்க. சாக்கடை உள்ள தண்ணி விடுறாங்க, அதை போடுங்க. எவ்வளவு சட்டங்கள் இருக்கு. சமீபத்தில் தான் கிரீன் பெஞ்ச், சவுத் கிரீன் பெஞ்ச் வந்து ஒரு நல்ல வேலை
ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு என்னன்னா, கவர்மெண்ட் கிட்ட கேட்டாங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. நம்ம ஜெயஸ்ரீ அவங்க தான் வழக்கு போட்டாங்க. அவங்க வந்து அமிகஸ் கியூரி மாதிரி ரிப்போர்ட் பண்ணி. சென்னை பள்ளிக்கரணையில் பாமக தலைவர் அன்புமணி உரையாற்றி